அனைவருக்கும் வணக்கம். பிரியகுமார் அவர்கள் அவர் மூஞ்சிலே அவர் காரி துப்பியிருக்காரு. அப்போ இந்த பதிவை பற்றி உங்கள்ட்ட நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் பி குமாரை பற்றி பேசுனதெல்லாம் வேறங்க. இந்த வீடியோவில் பேச போகிறதா முக்கியமான விஷயம். பி குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மூஞ்சிலே அவர் காரி தூன்னு துப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ சாட்டை துறைமை பேசின ஒரு பழைய காணொலி எடுத்து போட்டு அதில் இவர் கேள்வி கேட்குறார், நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் கட்சின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போடுறாரு. அப்போது இப்போ அவர் ஆதரிக்கிறார்ல அந்த கட்சி என்ன பண்ணுது, அதிமுக பெரியாரை என்ன பண்ணுது, ஏற்றுருக்கா எதிர்க்குதா, அதே மாதிரி விஜய் எதிர்க்குதா ஏற்றுக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. உண்மையாலுமே காசுக்காக கேவலமான இழிவான ஒரு வேலையை செய்கிறார் பி குமார் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படின்னே ஓ மூஞ்சில நீ காரி துப்பிக்கிற, உனக்கு வெக்கமா இல்லை. இப்போ ஒரு கட்சியை நீ கேள்வி கேட்குற அப்படின்னா, நீ ஆதரிக்கிற கட்சி என்ன பண்ணுது, அப்போ அதை பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சிக்காரன் கேள்வி கேட்டு மூஞ்சியில் காரி துப்ப மாட்டானா, இல்லை இப்படி கேட்கறது நம்ம மூஞ்சியில் நம்ம துப்பிக்கிறது, கண்ணாடியை பற்றி நம்ம துப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி உனக்கு புரியாதா, இத்தனை வருஷம் அரசியலில் இருக்கிறேன், நான் அப்போ சொன்னதா இப்போ நடக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் உருட்டுறையில் சீமான் அப்படி சீமான் இப்படி சொல்லி டெய்லி கதறியில். ஆனால் அந்த ட்விட்டர் போடக்குள்ள தெரிய வேணாமா இது நம்மளுக்கு பேக் ஃபேர் ஆகும் அப்படின்னு சொல்லி வெக்கங்கட்டு இப்படி போய் பண்ணுறியானே காசுக்கா அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. இல்லை இந்த பதிவை பாருங்களேன், நாத்தாக்கான்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக நாசாக்கான்னு வச்சுருக்கலாம், பொருத்தமாக இருக்கும். நாசாக்கா அப்படின்னா நாஞ்சில் சம்பத் கட்சி 2023 வரை ஈவேராவின் புகழ் வணக்கம் செலுத்தின இந்த புகழ் வணக்கம் செலுத்தினவங்க அப்படின்ட்டு த மோஸ்ட் இன்செக்யூரிட்டி சேம்லெஸ் அண்டு ஹைப்ரோட்டிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நம்ம அப்படியே இன்செக்யூரிட்டியாக இருக்குமா சேம்லெஸ்ஸாக இருக்குமா, அதாவது சேம்லெஸ் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, சேம் பப்பி சேம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு ஹைப்போத்தட்டிக்கல் நம்மள மாதிரி மாற்றி பேசக்கூடிய பார்ட்டி இல்லைன்னு இந்த சாட்டை தினமும் பேசினா ஒரு நிமிஷம் ஒரு எப்பயோ அவர் பேசுகிறத எடுத்து போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருணாநிதி இருக்கார்ல அவரை நாங்கள் அடிப்போம், ஆனால் மற்றவங்க யாரும் அடித்தாங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்போம்னு சொல்லி அவர் எப்பயோ பேசியிருக்காரு. அதே மாதிரி ஈவேராவை நாங்கள் ஏற்றுக்கலை, அந்த ஈவேராவுடைய அந்த ஒரு சில கொள்கையில் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சாட்டை 2018-19 காலகட்டத்தில் பேசின வீடியோ எடுத்துகிட்டு இவர் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. என்னங்க நாம் தமிழர் கட்சின்னு பேர் வைக்கிறதுக்கலாம் நாஞ்சில் சம்பத் கட்சின்னு வச்சுக்கலாம். அது காரணம் என்ன அப்படின்னா, 2023 வரை ஈவேராவுக்கு புகழ் கொடுத்து நம்ம செலுத்தினோமா, அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் நாஞ்சில் சம்பத் கட்சி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போது வெக்கங்கட்ட பிரியகுமார், இப்போ நீ ஆதரிக்கிறீர்கள் அதிமுக, அவங்க ஈவேராவை எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா, என்னையா நீ கேள்வி கேட்குற, பைத்தியம் ஆகிட்டியா? ஒன்றும் இல்லைங்க, சீமான் பைத்தியம் முடிச்சிருச்சுங்க சரிங்களா, சீமான் பைத்தியம் முத்தி போச்சு, அது ஒன்று. ரெண்டாவது அதிமுக வாங்குகிற பேட்ரோலை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக. அதிமுகவில் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, அதனால் காசை கொடுத்து நிறைய பேர்த்த வாங்குறாங்க. அப்படி வாங்கக்குள்ள விஜய்க்கு ஆதரவு பண்ணணும், நம்ம சீமானை எதிர்க்கணும் அப்படிங்கிறத அஜெண்டா. அதனால் பல 100 கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம பி குமாருக்கு நிறைய பணங்கள் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுதான் உண்மையான செய்தி. அதனால தான் பி குமார் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்துக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சி 2023க்கு முன்னாடி வரையும் இந்த ஈவேரா ஒரு வழிகாட்டின்னு சீமானை பேசிக்கிட்டு இருந்தாருன்னு உலகத்துக்கே தெரியும். அது ஒரு புது விஷயமாட்ட எடுத்து நாம் தமிழர் கட்சி 2023 புகழ் வணக்கம் செலுத்துச்சு. இன்செக்யூரிட்டி, நம்மளுக்கு என்ன இன்செக்யூரிட்டி இருக்குது லூஸா, இன்செக்யூரிட்டி அப்படின்னா இதுக்கே ஈவேராவை நாங்கள் அடிக்க போகிறோம், அந்த பெரியார் கல்யாணம் பண்ணார், முத்துராமதியார் சொத்தை எழுதி கொடுத்தான்னு எதுக்கு பேச போகிறோம், எதுக்கு இன்செக்யூரிட்டி இருக்க போகிறோம், ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஈவேரா ஏற்றுக்கிட்டா இருக்கோம். அதில் ஒரு சில விடயங்களை வேணாம் தவிர்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, நம்ம எதிர்த்தோம். ஈவேரா முழுசாக அடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு, நம்ம அடிச்சிட்டோம், அவ்வளோதானே. இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த உச்சா நடிகனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறீங்களா, உச்சா நடிகன் பாருங்கள் அவர் அப்படியே அவர் இப்படிங்கிறீங்களே. அப்போ உச்சா நடிகன் என்ன பண்ணுறாரு, கட்சி ஆரம்பிப்பது இந்த ஈவேராவை தான் தூக்கிட்டு வராரு. உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா, சீமான் ஈவேராவை ஆதரித்தார், சாட்டை துறைமுறை ஆதரித்தார்னு வீடியோ போட்டு அவரை கேள்வி கேட்குறீங்களே. இப்போ விஜய் ஆதரிக்கிறாரே, விஜய் கட்சி ஆரம்பிக்குள்ள என்னுடைய கொள்கையை 2 தான், ஒன்று கண்ணு ஒன்று திராவிடம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி பேசுகிறாரு, ஈவேராவை தான் வச்சுருக்கிறாரு, பாட்டு கூட போடுறாரு. அதாவது உங்கள் விஜய் வரான் உங்கள் விஜய் அப்படின்னோன்னா ஈவேரா பேரன் பெரியார் பேரன்னு போடுறாரு. அப்போ அங்கே கேளியா. இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இவர் ஆதரிக்கிற கட்சி அதிமுகவும் ஈவேராவை ஆதரிக்குது, இவர் ஆதரிக்கிற கட்சி விஜயை ஆதரிக்குது. அப்போ 2 பேருமே ஆதரிக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்து கேள்வி கேட்காத ஒரு சீமானை பார்த்து கேள்வி கேட்குறாருன்னா இவர் என்ன அர்த்தத்தில் கேட்குறாரு, இவர் மெண்டலாக இருக்காரா, லூஸாக இருக்காரா, இல்லை அரசியல் அறிவே இல்லாமல் இருக்காரா, சீமானை விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஈவேராவை ஆதரித்து பேசிக்கணும் வச்சுக்கோங்களேன். 2023 முன்னாடி வரை ஆதரித்து பேசியிருப்பார். 2024 தான் அவர் எதிர்த்தாருன்னு எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு லூசுத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக சீமான் கட்சி சேம்லெஸ் கட்சி ஹைப்போத்தட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி சேம்லெஸ் அவமானம் உங்களுக்கு நீங்களே இது பண்ணிக்கிறீங்க,
உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, பயவுள்ள வந்து ஹெவியாக அமௌண்ட் வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறவங்க பேரில் அவர் மூஞ்சியில் அவரே இதில் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ துருவன் செல்வமணி அப்படிங்கிற இவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ட்விட்டரில் வந்து இந்த பி. குமாரை வந்து போட்டு வெளுன்னு வெளுக்கிறதுல நம்ம துருவன் செல்வமணி அவர்கள் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கலாம். அவர் வந்து கேட்குறாரு, இந்த ஒரு தம்ப்லைன் வந்து போட்டு சீமான் பீஸ்ட் மோடு, அதாவது பீஸ்ட் மோடு சீமானின் ஒற்றை சவால் ஓட்டம் பிடிக்கும் பெரியார்ச்சிகள் அப்படின்னு சொல்லி இந்த தம்ப்லைன் வீடியோ போட்டிருக்காருல, அதை போட்டு இதை நீ சீமான் பீஸ்ட் மோடுன்னு பேசி கல்லா கட்டும்போது பேசி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி, இது வந்து எப்படி தரமா இருக்குது, அவன் பொருளை எடுத்து அவனே அடிக்கிறது. சரிப்பா, அப்போ சீமான் 2024 தானே எதிர்த்தார். அப்போ சீமான் எதிர்க்கக்குள்ள நீ சொல்லியிருக்கணும்ல, அப்போ சொல்லணும்ல, அப்போ ஏன் சொல்லலை? 2023 வரையும் சீமானை வந்து ஆதரித்து இங்கே பாருங்கள் இவர் வந்து ஆதரிச்சிருக்காரு, சாட்டை துறைமுருகன் ஈவே சீமான் பேசி ஆதரிச்சிருக்காரு, அப்போ சொல்லணும்ல. ஆனால் அப்போ மட்டும் எப்படி போட்டிருக்க, பீஸ்ட் போர்டு சீமானின் ஒற்றை சவால், ஓ ஏன் போட்ட கல்லாக்கட்டை, அதான் கேட்டிருக்காரு. கல்லா கட்டும் போது உனக்கு தெரியலையான்னு. நம்மளும் பேசக்கூடாது சொல்லி தவிர்த்து போயிட்டு இருந்தா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, காசு வாங்கிட்டு இப்போது காசு வாங்காமல் சில பேர் வந்து பண்ணுறப்பா, விசிக கட்சிக்காரன் வந்து நம்மளை அடிக்கிறான்னா அவன் காசு வாங்கிட்டு பண்ண மாட்டான். அதே மாதிரி அதிமுக கட்சியில் ஆரம்பத்தில் இருக்கவே நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்கிறான்னா அவன் வந்து காசு வாங்கிட்டு பண்ண மாட்டான். அதே மாதிரி திமுககாரன் நம்மளை அடிக்கிறான்னா காசு வாங்கிட்டு பண்ண மாட்டான். விஜய் நான் அடிக்கிறேன் அப்படின்னா, விஜய் கட்சி சீமான் இப்படி பேசுகிறாரே அணிலுங்க அடிப்பான். அதில் ஒரு நேர்மை இருக்குது. ஆனால் துளி கூட நேர்மை இல்லாத ஒரு ஆள் தான் இந்த பி. குமார். துளி கூட கிடையாதுங்க. அதாவது ஒரு நேர்மைன்னா என்னங்க, நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடத்த நம்மளுக்கு வந்து வளர்த்து விடுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம குறைஞ்சபட்சம் நேர்மையாக இருப்போம். சரி, நம்ம வேறு கட்சிக்கு போயிட்டோம், அதிமுக பாஜக நம்ம ஆதரிக்கிறோம், விஜய் ஆதரிக்கிறோம், அப்போ நம்ம கல்லா கட்டுறது தான் முக்கியம், அப்படி போயிட்டோம்னா போயிடணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டங்க பண்ணிட்டு இவரை யார் வளர்த்து விட்டாங்களோ அந்த மாதிரி போய் நேர்மை இல்லாமல், அதனால தான் இவரை போட்டு புழக்க வேண்டியிருக்கு. ஏன் இவரை புழக்கிறோம் அப்படின்னா, நேர்மை இல்லை, துளி கூட நேர்மை இல்லாத மூஞ்சிலே தானே காரி துப்பிக்கிற ஏட்டா இதெல்லாம் ஒரு விமர்சனம் தூக்கிட்டு வர்றாப்புல. அதான் எனக்கு வந்து சிரிவு தாங்க முடியல. இப்போது சீமான் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு சரி ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு வாங்கடா. இப்போது விஜய் அணில்கள் என்ன பண்ணுவாங்க, சீமான் வந்து முன்னாடி விஜய் ஆதரிச்சார், இப்போ விஜய் வந்து எதிர்க்கிறாரு, இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசன் பண்ணுவானுங்க. அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அதில் கூட சீமானை கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி ஏன்னா ஆதரிச்சா ஏன்னா எத்தன்னு. ஆனால் அந்த ஈவேரா மாட்டெல்லாம் இத்து போய் செத்து போய் சுண்ணாம்பான விஷயம், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவனு அதாவது அந்த கட்சி விஜய் கட்சிக்காரனாவது கேட்குறதுல ஒரு நேர்மை இருக்குது. ஏன்னா தலைவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நேர்மை இருக்குது. நான் காசு வாங்கிட்டு இப்படி கூறிய கோவாள், காசுக்கா இப்படியா மாறுவ? ஏதாவது ஒரு நேர்மை வேணாமா? குறைஞ்சபட்ச நேர்மையாக பேசியா? சப்பா, நான் பேசக்கூடாதுன்னு நினப்பேன், ஆனால் என்னை பேச வச்சிட்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜிடி நாயுடு பாலத்தை கொடுத்து நம்மளாம் பேசுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பிரியகுமார் வாயில் வந்து பிளாஸ்டியை போட்டு கம்மா ஒட்டிக்கிட்டாப்புல. ஏன் அப்படின்னா, அப்படி பேசிட்டோன்னா பிறமொழியாளர் ஆதரவு அவருக்கு கிடைக்காம போயிருமே. இதுக்கு நீ வந்து வேறு வேலை பார்க்கலாம். இதை சொன்னால் வேற கோவப்படுவாங்க. ஐ மீன் பிரியாணி கடை வச்சு பொழைச்சிக்கலாம் போயா, உனக்கு அந்த தொழில் தான் கரெக்டாக வரும். பிரியாணி தான் கரெக்டாக அடிப்பேன். கரெக்டாக அந்த பிரியாணி அந்த பாய் போடுற மாதிரி எடுத்து வச்சு அப்படி செட்டாக வந்து அடிப்பேன். அதான் உனக்கு வந்து சரிப்பட்டு வரும். வேறு வேலைக்கு போ, இந்த வேலைக்கு காசு வாங்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு வேறு வேலைக்கு போ, பிரியாணி கடைக்கு வேலைக்கு போ. பீஸ்ட் மோடில் சீமான் இருக்காருன்னு கல்லா கட்டினப்போ உனக்கு அது தெரியலையா அப்படியே துருவன் செல்வமணி கேட்டதும் ஆமல்ல, எனக்கு அப்போ தான் யோசித்தேன், என்னடா இது பி. குமார் எதுக்கு இப்படிலாம் விமர்சனம் வைக்கிறாப்புல? ஓஹோ, கல்லா கட்டுறது வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றியே, வணக்கம்.